அணு என்றால் என்ன? அனுராதா. நான் வடபழனியில் வேலை பார்த்த பொழுது என்னுடன் வேலை பார்த்த ஒரு பெண் அனுராதா. சிறிது மாதங்கள் வேலை பார்த்து பிறகு திருமணத்திற்காக சென்று விட்டார்கள். அனுராதா. எதற்காக இந்த அனுராதாவை எடுத்துக்கொண்டு பேசுகிறேன் என்றால், அணு என்றால் என்ன? அணு என்பது ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது. ஒவ்வொரு அணுவிலுமே கண்ணுக்கு தெரியாத பொருள்கள் இருக்கிறது. அணுவே கண்ணுக்கு தெரியாது. அதிலே நியூக்ளியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மையம் இருக்கிறது. அந்த மையத்தில்தான், மையப்பொருள், அதில்தான் புரோட்டான், நியூட்ரான் என்ற இரண்டு கண்ணுக்கு தெரியாத பொருள்கள் இருக்கிறது. அதை சுற்றி வளையங்களாக இந்த எலக்ட்ரான் இருக்கிறது. எலக்ட்ரானுக்கு தமிழில் மின்னணு என்பார்கள். இது எல்லாமே அசைந்து கொண்டே இருக்கும். நியூட்ரான் அசையும், புரோட்டான் அசையும், எலக்ட்ரான் அசையும். எங்கிருந்து இவைகள் எல்லாம் அசைகிறது என்றால், சூரியனிடம் இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் இதை மாற்றுகிறது. எப்படி சூரிய மண்டலம் நமக்கு தெரிகிறதோ அதுபோலவே ஒரு அணுவின் தோற்றமும் இருக்கும். எப்படி பூமியை சுற்றி பல கிரகங்கள் இருக்கிறதோ, மையமாக சூரியன் இருப்பது போல இந்த நியூக்ளியஸ் மையமாக வைத்து மற்ற புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இவைகள் இருக்கிறது. மேலும் அவர் ஆராய்ச்சி செய்தார்கள். பாசிட்ரான் என்ற ஒரு துகளிலும் துகளாக இருக்கிறது என்று சொன்னார்கள். நியூரான் என்று சொல்கிறோம், அது நம் உடலில் இருக்கிறது. மீசோட்ரான் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. இவைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாதவை. ஆனால் இன்று நாம் எல்லாவற்றையுமே பயன்படுத்துகிறோம். அணு உலை நம்மிடம் இருக்கிறது. நாம் காற்று, இங்கிருந்து காற்றே வாயுக்களால் ஆனதுதான். அந்த வாயுக்களே அணுக்களால் ஆனதுதான். அடுத்தபடியாக மின்சாரம் காந்தத்தினாலும் அந்த ஒரு சக்தியினாலும் இயங்குகிறது தான் மின்சாரம். மின்சாரமே அதற்கு ஒரு செப்பு கம்பி வேண்டும். செப்பு இருந்தால் அது கடத்தி செல்லும். அடுத்தபடியாக இந்த அணுக்களை வைத்து பிரபஞ்சத்திலே இங்கிருந்து மற்ற ஒரு கிரகத்திற்கு நம்மால் செய்தியை அனுப்ப முடிகிறது என்றால் அது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் என்று சொல்கிறார்கள். மின் காந்த அலைகள். அதுவும் நமக்கு ஒரு மின்சக்தியை வைத்து நாம் ஒரு கருவி மூலம் உலகத்தில் வேறு இடத்திற்கு ஒரு கருவியை வைத்தால் அங்கே நாம் செல்ல முடியும். உதாரணமாக நம் நிலவிற்கு சென்றார்கள். இன்றளவும் பல வானத்தில் இருக்கிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள். அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றால் இந்த மின்காந்த அலைகள் மூலம்தான். இன்னைக்கு மின்சக்தி, அதுபோல அணுசக்தியை வைத்து இன்று உலகளமும் நாம் அதை பயன்படுத்தி வருகிறோம். அதில் ஆபத்தும் இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக அணு என்பதற்கு ரேடியம் என்ற ஒன்றது. அந்த ரேடியம் என்ற பொருள் மூலம்தான் இன்று நாம் அணு உலையை உருவாக்குகிறோம். அணுவை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். அது தெரிந்துவிட்டால் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது? ஒளி என்றால் என்ன? ஒளி என்பதே ஒரு துகள்தான், கண்ணுக்கு தெரியாத துகள்தான். அதுவும் அணுவின் துகள்கள்தான்.
அது எதை எடுத்து செல்கிறது என்றால் அந்த வெப்பத்தை எடுத்து செல்கிறது. நம் உடலை சூடாக்குகிறது, பூமியை சூடாக்குகிறது. அதிலும் அந்த வெப்பத்தை தாங்கி செல்லக்கூடிய பொருள் இருக்கிறது, அணுக்கள். இந்த சூரிய ஒளி இல்லை என்றால் இந்த பூமியே எதுவுமே இருக்காது, இருளாகத்தான் இருக்கும். எல்லா அணுக்களும் எல்லா கிரகத்திலும் இருக்கிறது. ஆனால் அதை நம்மால் பயன்படுத்த முடியுமா என்பது ஒரு சந்தேகம்தான். அந்த அளவிற்கு விஞ்ஞானம் இன்றளவும் வளரவில்லை. ஒரு காலத்தில் இதையும் மாற்றியமைக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கொண்டு வருவார்கள் என்று சொல்லி இந்த பதிவை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அணு எப்படி இயங்குகிறது, எப்படி நமக்கு மின்சாரம் வருகிறது, எலக்ட்ரான் வைத்து இன்றைக்கி பலவற்றை நான் பயன்படுத்துகிறோம். எலக்ட்ரான் இல்லை என்றால் இன்று நமக்கு இந்த கைபேசியே இல்லை. அந்த அளவிற்கு தொழில் புரட்சி. அதற்கும் மேலாக இப்பொழுது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுவும் எல்லாமே அணுவின் அடிப்படையில் தான் அமைந்து வருகிறது என்பது சொல்லி நீங்கள் இதை தெரிந்து கொள்ளலாம், மேற்கொள்ளும் தெரிந்து கொள்ளலாம், பலருக்கு பகிரலாம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.